திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த தலைவர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவரிடம் பேசுவோம். நேபிள் வந்தமைக்கு மிக்க நன்றி ப்ரொஃபஸர். இப்போ ஜியு போப், கால்வெல் போன்றவர்கள் பள்ளி படிப்பை கூட முடிக்காதவர்கள். குறிப்பாக கால்வெல் எழுதிய திராவிட மொழிகள் குறித்து எழுதிய நூலானது போலியானது, இது போன்ற பல்வேறு கருத்துக்களை ஆளுநர் RN ரவி தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில். இது பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை. முதலில் ஆளுநர் அவர்களுக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒன்றில் தெரிந்து பேச வேண்டும் அல்லது தெரிந்தவர்களிடம் கேட்டு பேச வேண்டும். அவர் சொல்லி இருக்கிற ஜியு போப் அவர்களானாலும் கால்டுவெல் ஆனாலும் அவர்கள் ஒன்றும் தமிழ்நாடு மட்டும் கொண்டாடுகிற எழுத்தாளர்களோ ஆசிரியர்களோ இல்லை. அவரை உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்களை ஏன் உலகம் கொண்டாடுகிறது என்பதை நான் ஏனைய இடத்தில் இருந்து எடுப்பதை விட 24 ஏப்ரல் 2018 நமது தினத்தந்தி பேப்பரில் சகோதரி ஆசிரியை சுபா அருள் செல்வம் எழுதிய கட்டுரை. ஏனென்றால் ஏப்ரல் 24 அவருடைய நினைவு நாள் என்கிற காரணத்தினால் தமிழ் வளர்த்தவர்களை எல்லாம் கொண்டாடுகிற தந்தி தினத்தந்தி ஜியு போப்பை கொண்டாடி இருக்கிறது. இந்த ஒரு சான்று போதும் ஆளுநர் அவர்கள் பேசுவது எவ்வளவு இழிவானது, எவ்வளவு மோசமானது, அருவருக்கத்தக்கது என்பது தந்தி அதிலே குறிப்பிடுகிறது. அந்த சுபா அருள் செல்வம் ஆசிரியை எழுதினதில் அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர் இங்கு வந்தது உண்மைதான், இறைப்பணிக்காக வந்த மனிதர் தான், அதில் மாற்று கருத்தில்லை. வந்த இடத்தில் தமிழ் மொழி மீது அவருக்கு காதல் ஏற்பட்டு தமிழ் மொழியை உட்கார்ந்து படித்து, இவர் நமது ஆளுநர் சொல்லுகிறாரே இவர்கள் படிக்காதவர்கள் என்று. முதலில் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டிற்கு ஒரு இறை தூதராக போக வேண்டும் என்றால் குறைந்தபட்ச தகுதி, படிப்பு தகுதி இல்லாமல், அது மட்டுமல்ல மொழியில் வல்லமை இல்லாமல் அனுப்பி வைக்க மாட்டார்கள். ஆக தெரிந்து வந்தவர் மட்டுமல்ல, இங்கு 40 ஆண்டு காலம் உழைத்த பிறகு மீண்டும் இங்கிலாந்திற்கு சென்ற பிறகு அங்கே அவர் பேராசிரியராக பணியாற்றுகிறார். எதில்? ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அவர் பேராசிரியராக பணியாற்றியது எதற்கு என்று சொன்னால், அங்கு இருக்கக்கூடிய தென்னிந்திய மக்களுக்கு தமிழையும் தெலுங்கையும் கற்றுக் கொடுக்கிறார். அப்படியானால் ஒரு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் என்பது எவ்வளவு உயர்ந்த பல்கலைக்கழகம் என்பது நம்மை போன்று படித்தவர்களுக்கு தெரியும், ஆளுநருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவ்வளவு பெரிய பல்கலைக்கழகத்தில் ஒரு மொழி பேராசிரியராக அவரை நியமிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் எந்த அளவிற்கு மொழியில் தன்னை திறமையுடையவராக மாற்றி இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஆளுநர் மறந்திருக்கலாம். அதை விட மிக முக்கியமான ஒன்று, அவர் இறந்தபோது சொல்லுகிறார், என்னுடைய கல்லறையை நீங்கள் கட்டுகிற போது அந்த கல்லறையை கட்டுகிற உரிமையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டும், தமிழர்கள் எனக்கு கல்லறை எழுப்ப வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் சொன்னதுக்கு ஏற்ப பச்சையப்பன் கல்லூரி பேராசிரியர் செல்வகேசவ ராய முதலியார் என்பவர் அன்றைக்கு இந்த தமிழகத்தில் தமிழர்களிடம் காசு வசூலித்து இங்கிலாந்து அரசுக்கு அனுப்பி, இன்றைக்கும் அவருடைய கல்லறையில் எழுதப்பட்டிருப்பது தென்னிந்தியாவில் இருந்து வந்த, தென்னிந்தியாவை சார்ந்த ஜியு போப் என்று எழுதப்பட்டு, இந்த கல்லறையை அமைத்த பெருமை தமிழர்களுக்கு உண்டு என்று இன்றைக்கும் கல்லறையில் இருப்பதாக பார்த்தவர்கள் சொல்லி இருப்பதை ஆசிரியை சுபா அருள் செல்வம் அவர்கள் தந்தியின் மூலம் எங்களுக்கு தகவல் தந்திருக்கிறார். எனவே தந்தியே பதில் சொல்லுகிறது ஆளுநருக்கு, நீங்கள் சொல்லுவதை போல ஜியு போப் ஒன்னும் கைநாட்டல்ல, அல்லது படிக்காமல் என்னிடம் படித்தேன் என்று சொல்லுகிறவர் அல்ல. அது மட்டுமல்ல, அவர் வந்தது இறை வளர்க்க, ஆனால் அவர் வளர்த்தது தமிழை வளர்ப்பதுதான். அதே போன்று ராபர்ட் கால்டுவெல் அவர் இங்கு வருகிற போதும் தென்னிந்தியாவில் வளர்ப்பதற்காகத்தான், கிறிஸ்தவத்தை வளர்ப்பதற்காகத்தான் வருகிறார். வந்தவர் இங்கு வந்து தமிழை படித்து அவ்வளவும் முழுவதுமாக தெரிந்து 7 மொழிகள் தெரியும் என்று எள்ளி சொல்லி இருக்க 12 மொழிகள் இருக்கிறது. அதை விட மிக முக்கியமாக ஒன்று சொல்லுகிறேன். ராபர்ட் கால்டுவெல் சொன்ன முக்கியமான தகவல், கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு போன்ற மொழிகளுக்கு ஆதி சொல் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் தமிழில் இருக்கிறது. யாராவது ஒரு ஆங்கிலேயன் சொல்லுவானா? அதான் இங்கிலாந்தில் இருந்து வந்தவன் தன்னுடைய மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழியாக கருதப்படக்கூடிய கிரேக்க மொழி, லாட்டின், இயேசுநாதர் பேசிய ஹீப்ரு, இந்த 3 மொழிகளுக்கும் ஆதி மூலம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால்
தமிழில் இருக்கிறது என்று வார்த்தைகள் 40-50 வார்த்தைகளை அவர் அதில் எடுத்து காட்டுகிறார். தமிழில் இப்படி இருக்கிறதா, கிரேக்கத்தில் இப்படி இருக்கிறது என்று. அந்த அளவிற்கு ஆழமாக படித்தவர் மட்டுமல்ல, எனது மாவட்டம், எங்கள் மாவட்டம், இன்னும் சொல்ல போனால் தந்தி ஓனர் ஐயா சீபா ஆதித்தனாரின் சொந்த மாவட்டத்தில் தான் அவர் பணியாற்றி, அங்கே இடையன்குடியிலே அவருடைய பெயரால் இன்றைக்கு மருத்துவமனைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. பல கல்லூரிகள், பள்ளிகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? அவர் படித்தது மட்டுமல்ல, பேராசிரியராகவும் அவர் பணியாற்றினார். இதை தந்தியும் பதிவு செய்திருக்கிறது. ஏனைய முக்கியமான தமிழறிஞர்கள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆர் பாலகிருஷ்ணன் IAS அவர்கள் நேரடியாக போய் பார்த்து விட்டு வந்தார். கல்லறையை போய் இங்கிலாந்து போய் அவருடைய கல்லறையை பார்த்து விட்டு வந்தவர் சொன்னார், எவ்வளவு தூரம் அவர் தமிழை நேசித்திருக்கிறார். அவர் நேசித்ததில் 100ல் 1 பங்கு ஒவ்வொரு தமிழனும் நாம் தமிழை நேசிப்போமே ஆனால் இந்த தமிழ் மொழி இன்றைக்கு உலகம் கோலோச்சும் என்கிற இடத்திற்கு போயிருக்கும் என்று சொல்லுகிறார். நான் இப்பொழுது ஆளுநருக்கு சொல்லுவது, உங்களுக்கு விவரம் தெரியவில்லை என்று சொன்னால் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் வந்தது இறைப்பணிக்காக இருக்கலாம், ஆனால் எங்கள் மொழியை வளர்த்தது மட்டுமல்ல, அதுவரைக்கும் உங்கள் பாஷையை உங்கள் முன்னோர்கள் தேவ பாஷை என்று சொன்னார்கள், எங்கள் பாஷையை நீச பாஷை என்று சொன்னார்கள். ஆனால் உலகத்தின் தேவனாக கொண்டாடப்படக்கூடிய அத்தனை தேவர்களுக்கும் முந்திய மொழி தமிழ் மொழி என்று நிரூபித்தவர்கள் கால்டுவெல், போப், எலிஸ் போன்றவர்கள். எனவே இது போன்ற மத துவேஷங்களை அவர்கள் இறைப்பணிக்கு வந்துவிட்டு தமிழ் மொழிக்கு பங்காற்றினார்கள் என்பதால் தான் ஒவ்வொரு தமிழனும் கால்டுவெல் என்று பெயர் வைத்திருக்கிறார், போப் என்று பெயர் வைக்கப்படுகிறது, ராபர்ட் என்று பெயர் வைக்கப்படுகிறது. இது எங்கள் பகுதிகளில், இன்னும் குறிப்பாக சொல்லுகிறேன், கால்டுவெல் என்கிற பெயரில் அந்த மருத்துவமனையில் பிறந்தவன் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் என்கிற அந்த உரிமையோடு சொல்லுகிறேன், ஆளுநர் அவர்களே, இது போல நீங்கள் எங்கள் தமிழ் மொழியை தூக்கி நிறுத்தியவர்களை தயவு செய்து, உங்களுக்கு தமிழ் மொழி எதிரியாக இருக்கலாம், தமிழ் வளர்த்தவர்களை நீங்கள் எதிரியாக பார்க்க வேண்டாம். உங்கள் ஆளுநர் வேலையை பாருங்கள், அரசியல் வேலை பார்க்க வேண்டாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.